ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும்படி அன்போடு கூட இயேசு நாமத்தால் கேட்டுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16 20 முடிய இறை பகுதிகளை வாசிப்போம். இந்த சற்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். அப்போது பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாதிபதியிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம், அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான். அந்தபடியே அவன் இவனை சேனாதிபதியிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று இருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். அப்பொழுது சேனாதிபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தினிடத்திற்கு கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, தகப்பனே, ஒரு தனி மனிதனுடைய ஊழியத்திற்கு விரோதமாக எத்தனை சதி திட்டங்களப்பா இன்றைக்கும் எங்களுடைய தேசத்தில இப்படியாய் ஆண்டவர் உமக்காக வைராக்கியமாய் உண்மையாய் ஊழியம் செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்கள் எழுப்பப்படுகிறது. அவைகள் மத்தியில நீர்த்தாமே தம்முடைய தூதர்களை அனுப்பி வைத்து எல்லா ஊழியக்காரர்களையும், ஊழியக்கார பிள்ளைகளையும், ஊழியக்கார குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். அன்று பவுலையும் அவருடைய ஊழியங்களை திடப்படுத்தி உறுதிப்படுத்தின தேவன் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை அப்படியா நீர் பாதுகாத்து உறுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். வேதனையோடு, கண்ணீரோடு, பலவிதமான போராட்டங்களோடு, அப்பா எனக்கு நீர் விட்டால் யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதல் படுத்தி, தைரியம் படுத்தி, நம்பிக்கை கொடுத்து, தளர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தின் தேவைகள், ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் பரத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பிடுகிறோம். தொடர்ந்து நம்முடைய அன்பின் கரத்தில் தாழ்த்துகிறோம், விரும்பியாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.